Hi students and parents, இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட். லாஸ்ட் அகாடமிக் இயர் மாதிரி இந்த வாட்டியும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் வந்து டிலே ஆகும்ட்டு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளிய வந்திருக்கு. +2 பப்ளிக் எக்ஸாம்க்கான ரிசல்ட்லாம் பிளான் பண்ண மாதிரி மே 6ஆம் தேதி வெளியிட ஆன்லைன்ல வெளியிட பள்ளிக் கல்வித்துறை வந்து முடிவெடுத்திருக்காங்க. 10th +1 +2 ஸோ இந்த பப்ளிக் எக்ஸாம்லாம் இந்த வருஷம் மார்ச் ஏப்ரலில் ஆஸ் யூஷுவல் முடிஞ்சிருக்கு. +2 எக்ஸாமுக்கான இந்த ஆன்சர் பேப்பர் வேல்யூஷன்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. 10th +1க்கு மட்டும் ஆன்சர் பேப்பர் வேல்யூஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் முடியல. இப்போ வந்து இந்த +2 எக்ஸாமுக்கான இந்த மதிப்பெண் சரிபார்க்கும் பணிகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்சிருச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா எல்லா மார்க்கும் கரெக்டாக போட்டிருக்காங்களா ஒரு வாட்டி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கான். ஸோ திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னா மே 6ஆம் தேதி இந்த +2 எக்ஸாமுக்கான ரிசல்ட்லாம் வெளியிட முடிவெடுத்திருக்காங்க. இந்த முறை வந்து இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கான ரூல்ஸ்லாம் வந்து நடைமுறையில் இருக்கிறதுனால பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தரப்பில் எக்ஸாம் ரிசல்ட்லாம் வெளியிட மாட்டாங்க. டைரெக்டாக பார்த்தீங்கன்னா அரசு தேர்வுத்துறையுடைய வெப்சைட்டில் வெளியிட போகிறாங்க. யூஸ்வலாக வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் வந்து எக்ஸாம் ரிசல்ட் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்டில் வெளியிடுவாங்க. ஆனால் இந்த வாட்டி டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வெளியிட போகிறாங்க. நேற்று வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள்லாம் ஆலோசனை பண்ணியிருக்காங்க. வரும் கல்வி ஆண்டுக்கான பணிகள் விஷயமா ஆகட்டும், அப்புறம் மாணவர் சேர்க்கை விஷயமா, ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா, இது விஷயமெல்லாம் வந்து நேற்று வந்து ஆலோசனை பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கோடை விடுமுறைக்கு அப்புறமா வந்து ஜூன் 3 இல்லை ஜூன் 5ஆம் தேதி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு வந்து இந்த கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும்ட்டு நிபுணர்கள்லாம் கணித்திருக்காங்க. அதனால வந்து இந்த கோடை விடுமுறைலாம் முடிஞ்ச அப்புறமா ஜூன் மாதம் பிகினிங்கில் கோடை வெயில் தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா மீண்டும் வந்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில். ஸோ இது விஷயமா வந்து இப்போ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகாது சொல்கிறாங்க. ஜூன் மாதம் 1 இல்லை 2 தேதிகளை பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் வந்து டிலே ஆகுமா, இல்லை ஏற்கனவே திட்டமிட்டபடி வந்து ஒரு ஜூன் 5ஆம் தேதிக்குள்ள ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுவாங்களான்ட்டு அறிவிப்பு வெளியாகும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் இருக்கிறதுனால ஜூன் 5ஆம் தேதிலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு அரசு துறை வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. அதிகபட்சமாக ஜூன் 10 இல்லை 12 இந்த 2 தேதியில் வந்து ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது விஷயமா உங்களுக்கு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லை மே லாஸ்ட் வீக் தெரிய வரும் சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் விஷயமா இப்போவே மனசில் போட்டு குழப்பிக்காமல் இந்த கோடை விடுமுறையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். புதிதாக ஏதாச்சும் பாசிட்டிவாக இன்னோவேட்டிவாக ஏதாச்சும் லேர்ன் பண்ணுங்கள். புதிய ஸ்கில் வந்து வளர்த்துக்கோங்க. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.